நீங்கள் நினைக்கிற மாதிரி பிசாசு அவ்வளோ அறிவாளி கிடையாது. இதை சொல்கிறதுக்கு எனக்கு 60 வருஷம் பிடிச்சிருக்கு. அடுத்ததை ஒன்று சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் அவ்வளோ சாமர்த்தியசாலியும் கிடையாது. பிசாசை ரொம்ப பெரிய ஆளாக்குனது பெந்தெகோஸ்தேக்காரர்கள் தான். நீங்கள் போய் பாருங்க, மற்ற சபைகளை கேளுங்க, அவங்க தான் போய்கிட்டே இருப்பாங்க, நடப்பது எல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, அவங்க அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. நம்மளால தான் பிசாசு வந்தான், பிசாசு வந்தான், பிசாசு சொல்லி பிசாசு கேட்டா ஆவி பெற்ற கூட்டம். நான் ஒன்று சொல்லட்டா, ஆவிக்குரிய சபையை கர்த்தர் எழுப்புனது பரிசுத்த ஆவியை பெருமைப்படுத்த, அவருடைய வரங்களை காட்ட, அவருடைய வெளிப்பாடுகளால் நிரம்ப, அவருடைய அற்புத அடையாளங்களை காட்ட, பிசாசு என்ன செய்கிறான் என்று சொல்லுவதற்கு அல்ல. மார்ட்டின் லூத்தர் எழும்பின மாதிரி இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகளுக்கு ஒரு சத்தம் தேவை. பெந்தெகோஸ்தே என்றாலே ஆவியில் நிரம்பி வல்லமையோடு செய்கிற ஊழியம்தான். பிசாசு பிசாசு பிசாசை பற்றி பெருமை பாராட்ட அல்ல. அப்படின்னா நான் பிசாசு இல்லைன்னு சொல்லலை, அவனுக்கு அவ்வளோ குழப்பம் இல்லைங்க. ஆமானுக்குள்ள இருந்தது ஆவிதானே, அது எப்படி ராங் டைம்ல போச்சு? அவ்வளவுதாங்க அவன் மூளை. இயேசுவை சிலுவையில் அறையும் போது பிசாசு நினைச்சா பார் என் திறமையேன்னு. பரலோகத்துக்கு ஒரே ஜோக்கு, அவர் மேலே போனதெல்லாம் தாண்டா உன் தலை உடையுது, அதனாலதான் உன் வல்லமைகள் உரியப்பட்டது, அதனாலதான் உன்னை நேர்கடாக்கி விட்டார். தெரியாதில்ல தெரியாதில்ல. ஏங்க பிசாசுக்கு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு இயேசுவை சிலுவையில் விட்டுருப்பானா?